Features of odontoblastic tumor calcifying epithelial odontogenic tumor பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் இந்த ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ரவுண்டு போட்டு ஒரு பெரிய ஹிஸ்டாலஜிக்கல் ஸ்லைடில் இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் பேட்டர்ன் மாதிரி இருக்கா. இந்த பேட்டர்ன் வந்து நான் இன்ஃப்ளமேட்டரி ஃபைப்ரஸ் சார்கோமா. நான் இன்ஃப்ளமேட்டரி ஃபைப்ரஸ் சார்கோமானா வந்து ஃபைப்ரஸ் சார்கோமா தான், ஆனால் இன்ஃப்ளமேஷன் ஆகாத ஒரு ஃபைப்ரஸ் சார்கோமாவாக இருக்குது. ஃபைப்ரஸ் சார்கோமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். ஒரு ரிங்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ரிங்கு பேட்டர்னில் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் இருக்கா. இது வந்து ஒரு கால்சிஃபிகேஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து ஷீட்டில் வந்து பாலிஹெட்ரல் ஷேப்பில் வந்து கரெக்டாக ஒரு ஷீட் ஆஃப் பாலிஹெட்ரல் ஷேப்பில் தான் வந்து இருக்குது. இது அதோட ஸ்ட்ரக்சரே வந்து அப்படி தான் இருக்கும். ஷீட் ஆஃப் பாலிஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் குரோமேட்டிக் நியூக்ளியஸ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ராமினென்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா செல்லுலார் பிரிட்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். இன்ட்ரா செல்லுலார் பிரிட்ஜ் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் உள்ள பிரிட்ஜு வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து அமைலாய்டு லைக் மெட்டீரியல்ஸும் வந்து இருக்குது. இப்போ வந்து அமைலாய்டு லைக் மெட்டீரியல்ஸ்னால் குட்டி குட்டியாக இருக்கும், அதான் வந்து அமைலாய்டு லைக் மெட்டீரியல்ஸு இதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டியூமரில் உள்ள இப்போ வந்து அமைலாய்டு லைக் மெட்டீரியல் இப்போ வந்து ஷீட் ஆஃப் பாலிஹெட்ரல் ஷேப்பில் வந்து என்னது இருக்குது, இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லீசாங்கில் ரிங் அப்படின்னு ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கு மாதிரி வந்து ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இருக்குது. நான் இன்ஃப்ளமேட்ரி அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் சார்கோமா இது வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அமைலாய்டு லைக் செல்ஸ் வந்து இருக்குது. டியூமர் காம்போசிஷன் வந்து இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஷீட் அண்ட் ஐஸ்லேண்ட் ஆஃப் த பாலிஹெட்ரல் ஓடோன்டோஜெனிக் எபிதீலியல் செல்ஸ். இப்போ வந்து ஒரு ஐலாண்ட் ஆஃப் பாலிஹெட்ரல் ஓடோன்டோஜெனிக் எபிதீலியல் செல்ஸ்ன்னு இருக்குது. இந்த செல் வந்து ஒரு செல்லுலார் ஒரு பேட்டர்னில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா செல்லுலார் பிரிட்ஜ் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியும். இந்த டியூமர் வந்து எப்படி இருக்குன்னா, இன்ட்ராசெல்லுலர் ப்ராமினெண்ட் தான் அதிகமாக தெரியும். நியூக்ளியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ் ஷோ வேரியண்ட் இன் சைஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து சைஸ் வந்து அதிகமாக வேரியேஷன் வந்து நடக்குது. இப்போ வந்து டியூமர் கம்போசிஷன் பார்த்தாரு. அமைலாய்டு மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குதுன்னா, பிங்க் கலரில் யூசினோஃபிலிக் அமில மெட்டீரியல் வந்து இருக்குது. ஹோமோஜீனியஸாக இருக்குது. என்க்ளோஸ்டு ஹோமோஜீனியஸாக இருக்குது. கால்சிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் ரிங் லைக் கால்சிஃபிகேஷன். இப்போ வந்து என்ன ரிங் லைக்னா வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும் இந்த ரிங். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லிஸ்னன் ரிங் லைக் கால்சிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஃபார்மிங் கான்சென்ட்ரிக் நியூக்ளியஸ் வந்து இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமா வந்து நான் இன்ஃப்ளேம்டாக இருக்குது. நான் இன்ஃப்ளேம்டு பேண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூமரஸ் ஃபைப்ரஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. நான் இன்ஃப்ளமேட்ரி கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லிங்கர் ரிங் ஆஃப் கால்சிஃபிகேஷன் வந்து இருக்குது. இதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டயக்னோசிஸில் எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறது மாதிரினா, இந்த டயக்னோசிஸ் வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து வெளியில் அப்படியே தெரியும். ரேடியோகிராஃபிக் அப்பியரன்ஸில் வந்து ஹனிகோம் பேட்டர்னில் இருக்கும். ஷோ கால்சிஃபிகேஷன் இருக்கும். ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சரில் வந்து அமைலாய்டு லைக் செல்ஸு அதுக்கப்புறம் வந்து லென்சன்கென்ஸ் ரிங் கால்சிஃபிகேஷன் வந்து இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்மால் லீஷனாக இருந்துச்சுன்னா இது வந்து எனுக்ளியேஷன் பண்ணிடலாம், டிக்யூரேட் பண்ணலாம். லார்ஜ் லீஷனாக இருந்துச்சுன்னா செக்மெண்டல் ரெக்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறது நல்லது. இப்போ வந்து மேக்ஸிலரி டியூமர் வந்து ட்ரீட்டட் வந்து மோர் அக்ரெசிவாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸலண்ட் ப்ரோக்னோசிஸ் வந்து இருக்கும். லோ ரெக்கரன்ஸ் ரேட் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மெலிக்னன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேராக வந்து இருக்கும். அவ்வளோதான். இது வந்து கால்சிஃபைங் ஓடோன்டோஜெனிக் எபிதீலியல். இப்போ வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? இப்போ என்னது, இப்போ வந்து அதர் நேம் போடுறோம். இது வந்து பின்பர்க் டியூமரு. இது ஃபஸ்ட்டு பின்பர்க் தான் வந்து ஜான் பின்பர்க் தான் யூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணுறோம், ரேர் அண்ட் பினைன் ஓடோன்டோஜெனிக் நியோபிளாசம்னு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் இந்த நியோபிளாசம் எது கீழே வருது, எபிதீலியல் டியூமர் டிஷ்யூக்குள்ளே வருது. இப்போ டெஃபினேஷன் என்னது, இது வந்து பினைன் ஓடோன்டோஜெனிக் லீஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரிசம்பிளஸ் ஸ்டாட்டம் இன்டர்மீடியம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து சிமிலர் டு தி அமைலோபிளாஸ்டோமா மாதிரி இருக்கும்.
அமிலோபிளாஸ்டோமா. எத்தியாலஜியில் வந்து அன்சர்டைன் தான், எப்படி வருதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ்டு எனாமல் எபித்தீலியமாக தான் இருக்குது. ஸ்டாட்டம் இன்டர்மீடியமில் வந்து பைலேட் பண்ணியிருக்கோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ் வந்து அதுக்கப்புறம் 40 ஏஜுக்கு மேலே தான் வரும். ஜெண்டர் வந்து எந்த யார்ட்டுனாலும் இருக்கலாம். காமன் ஃபேக்டர் வந்து எங்கே மேண்டபிளில் இருக்கும், அதுக்கப்புறம் மோலார் ரீஜனில் இருக்கும், அன்னரட்டா டீத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராஷியஸ் போஸ் எக்ஸ்ட்ராஷியஸ்லேயும் இருக்கும். லீஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து ஸ்லோ க்ரோயிங், பெயின்லெஸ்ஸாக இருக்குது, பெயின்லெஸ் ஸ்வெல்லிங்காக இருக்குது, காமனாக இருக்குது. இது வந்து மெயின்லி மேக்ஸிலால் வந்துச்சுன்னா ஹெட்டேக் வரலாம், நேசல் கன்செப்ஷன் வரலாம், அதுக்கப்புறம் எபிஸ்டாக்சிஸ் வரலாம். எக்ஸ்ட்ராஷியல் வெஸ்டேஷனில் வந்து ஜிஞ்சேவா, அதுக்கப்புறம் வந்து ரேராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெயின்லெஸ் ஃப்ரேம் ஆஃப் ஜிஞ்சேபல் மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மொபிலிட்டி, டீத்தோட மொபிலிட்டி வந்து டூத் டிஸ்பிளேஸ்மெண்ட் மொபிலிட்டி வந்திருக்கும். ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. இப்போ வந்து பால்பேஷன் ஒரு ஹார்ட் ட்ரமராக இருக்கும், ஹார்ட் டியூமராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெல் டிஃபைன்டு டிஃப்யூஸ் பார்டர் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியோகிராஃபிக்கில் வந்து ஏர்லி ஸ்டேஜ், லேட்டஸ்ட் ஸ்டேஜ் போட்டு, ஏர்லி ஸ்டேஜில் வந்து ரேடியோ லூசன்சியாக இருக்குது, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரேடியோ ஒப்பாசிட்டி அண்ட் ரேடியோ லூசன்சி அதிகமாக தெரியும். ஹனிகோம் பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹனிகோம் பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்டர் வந்து வெல் சப்ஸ்கிரைப்டு டிஃப்யூஸ்டு பார்டர் இருக்கும். இதெல்லாம் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ட்ரிவன் ஷோ அப்பியரன்ஸ் வந்து நியூமரஸ் ஆஃப் ஸ்டாட்டம் கால்சிஃபைன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட்டர்டு கால்சிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது. காமன்லி வந்து இம்பாக்ட் டீத்தில் பார்க்க முடியும், எண்டிஜிலிசிஸில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து நான் இன்ஃப்ளமேட்டரி ஃபைப்ரஸ் ஸ்ட்ரோமா வந்து இன்ஃப்ளமேட்டரி இல்லாமல் நார்மலாக வந்து இருக்குது, ஃபைப்ரஸ் ஸ்ட்ரோமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லெசிங்கன் ரிங் வந்து இருக்குது, ரிங் ஆஃப் கால்சிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ஷீட் ஆஃப் பாலிஹெட்ரல் செல்ஸ் வந்து இருக்குது, பாலிஹெட்ரல் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராமினென்ட் இன்டர் செல்லுலார் பிரிட்ஜ் வந்து இருக்குது, அமிலாய்டு லைக் செல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து டியூமர் கம்போசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, பாலிஹெட்ரல் ஒடென்டோஜெனிக் எபித்தீலியல் செல்ஸாக இருக்குது, ப்ராமினென்ட் இன்டர் செல்லுலார் பிரிட்ஜ் வந்து இருக்குது, ப்ராமினென்ட் இன்டர்செல்லுலர் பிரிட்ஜ்னு இருக்குது. நியூக்ளியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து சைஸ் அண்ட் ஷேப் வந்து ரொம்ப மாறி பிளியோமார்ஃபிசமாக இருக்கும். அமிலாய்டு லைக் மெட்டீரியலில் வந்து எபித்தீலியம் காம்போனன்ட் வந்து என்க்ளோஸ் வந்து ஹோமோஜீனியஸ் ஈசனோஃபிலிக் அமிலாய்டு லைக் மெட்டீரியலாக இருக்குது. கால்சிஃபிகேஷன் வந்து அமிலாய்டு லைக் மெட்டீரியலாக வந்து ஹோமோஜீனியஸாக வந்து இருக்குது. கால்சிஃபிகேஷன் வந்து ரிங் லைக் கால்சிஃபிகேஷன் வந்து இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நான் இன்ஃப்ளேம்டு பாண்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் இன் நேச்சரில் இருக்கும். இது டயக்னோசிஸ் நார்மலாக கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ரேடியோகிராஃபிக்கில் வந்து ஹனிகோம் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கால்சிஃபிகேஷன் வந்து ஷோன் பண்ணலாம். நியூவில் வந்து ஹிஸ்டாலஜிக்கலில் வந்து அமிலாய்டு மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லெசிங்கங் ரிங் கால்சிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும், ரிங் கால்சிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெசிங்கங் ரிங் கால்சிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா வந்து இனுக்லேஷன் வந்து அதுக்கப்புறம் எனுக்லேஷன் க்யூரேட் பண்ணிடலாம். லார்ஜாக இருந்துச்சுன்னா வந்து மேபி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெசிஷன் பண்ணிடலாம், செக்மெண்டல் ரெசிஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் மேக்ஸிலரி டியூமராக இருந்துச்சுன்னா இது வந்து அக்ரெசிவாக இருக்கலாம், மோர் அக்ரெசிவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொக்ரெஷனில் வந்து என்ன சொல்கிறோன்னா, ப்ரொக்ரெஷனில் வந்து அதுக்கப்புறம் எக்ஸலண்ட், அதுக்கப்புறம் வந்து பயோஜெனிக், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்னோசிஸ் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோ ரெக்கரன்ஸ் ரேட் வந்து 10 to 15% வந்து இருக்குது. மெலிக்னன்ட் டியூமர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேராக தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும்.